701 பாடலை பாட. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிரி வாரத்தினிலும் தொழுதீர பயணத்திலும், போக்கிரி வாரத்தினிலும் தொழுதீர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடாமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ் சுகமுடன் இருப்பது கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிக்கிற நேர்ந்தாலும், தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிக்கிற நேர்ந்தாலும், தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆளின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆளின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், நீர்வேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்வேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ் சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்டி தேட்டியே அரவணை தீடும், ஆட்டி தேட்டியே அரவணை தீடும், மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா. யாவரும் எழுந்திருப்போமாக. ஆராதனை கடை செல்ல போகிறோம். யாவரும் எழுந்திருந்து கடந்த மாதம் முழுவதும் சுமந்த தேவனுக்கு நன்றி செலுத்த நம்ம கூடி வந்திருக்கிறோம்.
முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கண்டு சேருவோம். பரலோக நேரம் கருணீட்டு அப்பா நன்றி அப்பா. கடந்த மாதெல்லாம் அடை சுமந்த பாதி நன்றி செத்துறோம். ஒவ்வொரு நாளுக்கு தேவை சந்தித்தது சொங்கு கொடுத்து பலம் கொடுத்து உழைக்குடி பலத்தை கொடுத்து போக்கிரத்தை பாதுகாத்து சொங்கு கொடுத்து பலம் கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்ட தேவன் எங்கள் மேல் வைத்த கரிசனை உள்ளவரே. சட்டைக்கெல்லாம் மருத்துவன் அக்கினி கொண்ட மறுத்து கொள்கிறேன். தேவ பிரசனங்களை மூடிக்கொண்டபடினால் சோதரியா அதிசய தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளாக வல்லமை விளங்க பண்ணுகிறேன். முகத்தமிழரே, மாசிலாத நேசரும் உயர்ந்தவரும் உன்னதமானவரும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. எங்கள் மேலே கரிசனை உள்ளவரே, எங்கள் மேல் அக்கறை உள்ளவரே, எங்கள் மேல் நோக்க வைத்தவரே, எங்கள் மேல் திட்ட வைத்தவரே, தீர்மானம் வைத்தவரே, அளவிட்ட கிருவினாலே மூடிக்கொண்டு நடத்திய நாட்களுக்காக சோதரம். நீ மாறாதவர், மகிமையானவர், மகத்தமுள்ளதை மாசிராத நேசரும் உயர்ந்தவரும் உன்னதமானவரும் எங்களுக்காக யாவை செய்து முடித்தவராய் இருந்தவரினால் சோதரையா. எல்லா கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே வாருமையா. ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ளா 2வது மாதம் ஆண்டவரே முதல் தேதியிலே உம்மை அப்பா பிதாவின் கூப்பிடும்படியாக உத்தரசன் ஆவி தந்தவரே துதிக்கிறையா. அன்போடு வரவிருக்கிறோம். வாரும் வாருமையா. தாரானை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆஸ்வதிக்கிற தேவத்திற்கா சோதரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே சோதரியா. தேவ பிரசனம் மூடிக்கொள்வதாக, அளவற்ற அன்பினால் நிரப்பி ஆண்டு கொள்ளும்படியாக தேவ திட்டங்கள் வெளிப்படுவதாக, தேவ நோக்கம் வெளிப்படுவதாக, தேவ செயல்பாடுகள் வெளிப்படுவதாக. அப்பா சோதரியா, சோதரியா, சோதரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணி மோடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணி மோடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் இருபத்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் இருபத்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. அவையா ஓடினாலும் நடந்தாலும் பலன்
குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லா கரங்கள் தட்டி ஆண்டவரே நீ செய்து நன்மை நினைத்து நன்றி செலுத்துறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் குறைவிடாது நடத்தி வந்ததுக்காக சோதரம், கடந்த நாட்கள்லாம் சுமந்ததுக்காக சோதரம், எங்கள் தேவை சந்தித்ததுக்காக சோதரம். சோங்கொடுத்து வெள்ளம் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணவரே உங்கள் கிருபை இந்த புதிய மாத்திலே கடந்து வருவதாக. அவை காலைதோறும் புதிதாக சொன்ன கர்த்தர் உண்மை பெரிதாக விளங்கு செய்கிற கர்த்தர் கிருபைகள் போதும் அப்பா. தயவுள்ள கரங்களை மேல் அவருவதாக. எல்லா தடுபிடிக்கும் பாதுகாத்தோம். சத்துரு கொண்டு தடுகிற உடைக்கிறோம் ஐயா. சத்துரு கொண்டு போராட முறியெடுக்கிறோம் ஐயா. எல்லா தடு நீக்க அற்புதம் செய்து இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபினாலும் புதிய ஆசீர்வாதத்தாலும் புதிய வல்லமையினால் நிரப்படியாக ராபா அப்பா ரிக்கல்லா ஊதமா திக்கரவோ ரிவாஸ் மீக்கல் லௌதி கிருபி கபாபா ரபரவ ரபரவா தீவல வர 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 உரவாஸ் மீக்கல் லௌதி கிருபி கபாபா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றியா. இதுவரைக்கும் நடத்திய எல்லா தயவுக்காக எல்லா இரக்கத்துக்காக வழிநடத்தி கொண்டு எல்லாம் பாதி நன்றி சுத்துற ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நடத்தி நடத்தியும் எனது சுமந்து சுமந்தும் என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். நடந்த பாதைகளையும் அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தேன். நான் நடந்த பாதைகளையும் அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரையும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான்,
என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், நான் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததோ எங்கள் கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் அழுத நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவோ எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததோ உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். எல்லா கரங்கட்டின் நடு சுத்தமாக அவை காலில் ஒரு புதிதா இருக்கிறது, உன்னை பெரிதா இருக்கிறது. தயவுள்ள கரங்கள் எம்மேல் அமர்ந்து ஆட்கொள்வது தேவனாய் இருந்தாரே, ஒவ்வொரு மாதம் நடத்தி வந்தாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்தவரே. அந்த தைரியத்துக்கு கரங்கள் தட்டி நன்றி சுத்தமாக ரப்பா நிக்கல்லா ஊரமா திக்கரவையே எங்கள் நினைவா இருக்கிறவரே, என் குடும்பத்தின் நினைவா இருக்கிறவரே, எங்கள் நடக்கிற பாதையில அறிந்தவரே, ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்து காசுதோ கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறேன், அது கணக்குள்ளவோ இருக்கு சொன்ன கர்த்தர். எங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்து வந்த நாட்களுக்காக சோதரும், எங்க நிலவு போல் தொடர்ந்து வந்த கால் சோதரும், எங்க தப்பித்த நாட்களுக்காக சோதரும், எங்களை விடுதலை கொடுத்த நாட்களுக்காக சோதரும், அற்புதம் செய்த நாட்களுக்காக சோதரும், அதி செய்த நாட்களுக்காக சோதரும், எங்க மேல் தேவை சந்தித்த நாட்களுக்காக சோதரும். ரபா நிக்கல்லா ஓரமா திக்கரவோ ரிவாஸ் மீக்கல் லவதிக்கிரிமி கபா பாபா ரபர பர பரபா தீபல பர பர ஓர பர 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 திக்கர ஓரமா திக்கரவியா ரீஸ் மாக்கல் லவதிக்கிரிமி கபலாம். நல்லவரே சோதரையா, வல்லவரே சோதரம், இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக சோதம், ஒவ்வொரு நாள் நடத்தியதுக்காக சோதம், கடந்த மாதெல்லாம் எங்கள் வாழ்க்கை செய்த நன்மைக்காக நடத்தி வந்த பாதி நடு செய்தோம். ஒவ்வொரு நாள் தேவை சந்தித்த கர்த்தர் இந்த மாதம் காலையில் பொன்முகத்தை தரிசிக்க காலை வயிற்றுல வந்திருக்கிறையா, இந்த மாதத்துல என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறையா, என்ன எதிர்பார்த்து கொண்டு காலையில் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறதுக்காக சோதரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான்குடி சோதரியா, கொடான்குடி சோதரியா, கொடான்குடி சோதரியா, நன்றி நன்றி அப்பா. சோதரியா சோதரியா சோதரம். அப்படியே பரலோகத்தினராக கரங்கேற்றி அந்த பரலோகத்துக்குரிய பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Holy Spirit. அவர் முழங்கால் படிவு குற்ற நாசத்துக்காக ஆவியப்பட்டு யாராஜா பண்ணுங்க. எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்கள் சமூகத்தில் கடந்தவரை கிருபை தந்து ஜெபிக்க வைத்தீர், பாட வைத்து ஆறுதேக அதே நாளிலே வாக்குத்தத்தை சுந்தரிக்க வந்திருக்கிற வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கும். கடந்த மாதம் வாக்குத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிற எல்லா காரியங்களுக்காக சோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் ஆசீர்வாத நன்மையும் உண்டாக அற்புத செய்த வல்லமை இறங்கட்டும். அதுமேல் நம்பிக்கையுள்ளாய் காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய செய்யும். அதே தொடர்ந்து ஆசிரியும். இந்த ஆராதிக்கிறோம் செல்வ எல்லா கிரிகளையும் வானமுள்ள பொல்லாதாவின் கிரிகளையும் நஸ்ரான இயேசு நாமத்தை கடிந்து வெளியேற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டம் தொடக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகம் நடத்தும் உருவாக்க காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை தகப்பனே, ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு, ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பானவளை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. பாதுகாத்து வந்தது என் தேவனை சோத்திருக்கிறேன். கர்த்தர் மெய்யான காரியம் நடப்பித்து கடந்த நாளெல்லாம் சுமந்த தேவன் இந்த புதிய மாத்தை அறிவிக்கும்படியாக கருதினால என் தேவனை சோத்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கனப்படுத்துவாராக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை கீழ்ப்பகுதி இப்படியா சொல்லுகிறது, நீ விரும்பினதை என்னிடத்தை கேள் என்று தேவன் சொன்னான். கரங்கள் தட்ட மாட்டீங்களே. ஆண்டோரிய கிருபை வளர்த்திருக்கிறபடினாலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னான். நீ விரும்புகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அவன் நினைவு வைத்துக் கொண்டு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று முன்கூட்டி அறிந்த கர்த்தராக இருக்கிறபடினாலே இந்த மாதத்துக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு நாளுக்கு என்ன தேவை இருக்கிறது, பிள்ளையுடைய தேவை என்னவா இருக்கிறது, எதிர்கால திட்டங்கள் என்ன தேவையா இருக்கிறது, அது எல்லாம் நன்கு அறிந்த கர்த்தராக இருந்தபடினாலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன. நம்ம கேட்கிறவன் யாவரும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது.
கேட்கும் பொழுதும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அந்த கேட்க வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தர் நான் கேட்க போகிறேன், நிச்சயமாக நிறைவேற்ற போகிறான். கடந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தி வந்த தேவன் இந்த நாளுக்கு மாற்றக்கூடிய தேவையை அவர் முன்கூட்டியே எப்பொழுதும் பட்டியல் போட்டு வைத்து விட்டார். அது நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அடசுடாரை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி, அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு ஆண்டவருக்குள் இருக்குமானால் அது நிறைவேற்றி முடிக்கிற நம்மோடு இருக்கிறபடினாலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அந்த விரும்புகிற காரியங்களை கர்த்தர் நன்கு அறிந்த கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடினால கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 55 3வது வார்த்தை வாசிப்போமாக. ஏசாயா 55 3வது வார்த்தை. உங்கள் செவியை சாய்த்து, உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. இது கைத்தட்ட மாட்டீங்களே என்ன? உன் செவி சாத்தி என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது ஆத்மாக்கு பிழைக்கும். தாவீது கருணை நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் வாக்கு பண்ணிருக்கிறான். தாவீதுக்கு சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை தவறி போனதில்லை. எல்லாம் நிறைவேறி முடித்த தேவன் நீ கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கை நிறைவேற்ற சித்தமல்லவராயிருக்கிறான். ஆனா விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கடந்து வரும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தவராய் இருக்கிறார். விரும்பத்தக்க காரியம் நடப்பித்து நம்ம வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தராகிறார். நமக்குள்ளே பாரங்கள் இருக்கலாம், பல திட்டங்கள் போட்டிருக்கலாம். கடந்த மாதமே திட்டம் போட்டிருக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோலாம் தேவை இருக்கிறது, பிள்ளைடைய படிப்புடைய தேவை இருக்குது, குடும்பத்துக்கு தேவை இருக்குது, வாடகை கட்டணும், சாப்பிடணும், பல காரியங்கள் நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி வயதை சொல்லி பார்க்கிறோம். நம்ம நினைவை முன்கூட்டி அறிந்த கர்த்தராய் இருக்கிறான். இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எப்படி நடத்த போகணும் தெரியல நடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையை நினைவை அறிந்தவராய் இருக்கிறான், சிந்தனை அறிந்தவராய் இருக்கிறான். உங்கள் நோக்கத்தை எல்லாம் அறிந்த கர்த்தர் அந்த காலை நேரத்திலே கடந்து வந்து ஒரு பொன்முகத்தை தேடி வந்திருக்கிறதே, உங்களை விடாதல் பற்றி கொண்டவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் நடத்துவாராக. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை வாசிப்போமாக. ஏசாயா 40. அவனை உருவாக்கினுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களுக்கு கிரிங்கள் குறித்தும் எனக்கு கற்றிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்ன வாக்குற இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை உருவாக்கின, உன்னை உருவாக்கின கர்த்தர், தமது சாயலாம தவிர உபதை உண்டாக்கின கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறான். அவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா உனக்கு உள்ள பிள்ளைகளை குறித்தும் உங்களுக்கு கரங்கள் கிரிகளுத்து எனக்கு கற்றிடுங்க, நான் செய்வேன். நீ என்ன எதிர்பார்க்கிறியோ செய்வேன். பிள்ளைகளுக்கு காரியமா, குடும்பத்துடைய காரியமா, எது காரியம் நீங்க எனக்கு சொல்லுங்கிறார் ஆண்டவர். எனக்கு தேடி வாங்க, நான் செய்வேன் என்று சொல்றாரு. மனசுக்களை வைத்து கொண்டு எப்படியாகும் நினைச்சு கொண்டிருக்காதீங்க. அது எங்கிட்ட சொல்லுங்க, மனவிட்டு பேசுங்கன்னு ஆண்டு கேட்கிறார். அந்த மனவிட்டு பேசும் பொழுது நம்மளுக்கு பாரம் குறைகிறது. அந்த பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியம் நன்கு அறிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அந்தபடி அனுபவத்துகளாக கடந்து வர தேவன் மத்தியில் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆசிரித்து பெரிய மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆளுகை செய்து அற்புதம் செய்வாராக. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போமாக. ஆபத்து நாளிலே உன் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக.
நீ செலுத்தும் காணிக்கை எல்லாம் பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. உன் மனவிருப்படி தந்தொல்லி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதல்ல சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபு நாமும் உணர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தின் ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து ஆதரிப்பாரா. நீ செலுத்து காணிக்கெல்லாம் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறான். உன் மனோர்படி தந்தள்ளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறான். இந்த வாக்குத்தத்தம் நம்ம எப்பொழுது இறுதிமான பல எழுதி கொள்ள வேண்டும். அது சொல்லி சொல்லி செபிக்கணும். ஆண்டவரின் வார்த்தை எழுதி விட்டிருக்கிறதே. தாவீதுக்கு அற்புதங்கள் செய்த தேவன் எங்க வாழ்க்கை செய்ய போறதுக்காக சோத்திரம், எங்க நிறைவேற்ற போறதுக்காக சோத்திரம். இந்த வார்த்தை காதில் கேட்கும்படி செய்த தேவன் இருதயத்திலே ஆழமாய் பயித்து கொள்ள உதவி செய்யும். அந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேற்றிவிடு சொல்லும் பொழுது நிச்சயம் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் நடத்தி பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாராக. சங்கீதம் 37 அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிப்போமாக. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவார். நீதியை வெளிச்சத்தை போலவும், நீதியின் வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட புகழாகவும் விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி. எப்பொழுதும் அவர் கொடுக்கிற கனத்தை கொடுங்க. அவர் கொடுத்த அவர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொள்வராக இருங்க. அவர் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வாராம். இருதயத்தில் வேண்டுதல் அருள் செய்வான். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கைக்கும் போது உன் இருதயத்தில் காணப்படுற அந்த பாரங்கள் மாற்றுகிறது. உன் சிந்தையில் இருக்கிற வேதனை என்ன மனமகிழ்ச்சி தேவைன்னு சொல்கிறது. அவர் சமூகத்தில் வந்தாலே ஒரு மனமகிழ்ச்சி காணப்பட வேண்டும். அதை பழைய காரியம் நினைச்சு கொண்டே நின்று கொண்டு இராதபடிக்கு எல்லாம் தூக்கி விரித்துவிட்டு ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள நடத்த போகிறான். ஒரு புதிய சிந்தை எனக்கு தர போகிறான். ஒரு புதிய வழியை எனக்கு உண்டாக்க போகிறார் என்ற சிந்தை உங்களுக்கு காணப்படுமானா அவர் நிறைவேற்றி சித்தமுள்ளவராயிருக்கிறான். அந்த சிந்தையில் அவனோடு இருக்கும் பொழுது கத்தினதான். அதான் உன் நீதியின் வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பற்றம் புகழாக்க விளங்க பண்ணுகிற கர்த்தர் உன்னுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த தேவன் பெரிய காரியங்கள் செய்கிற கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடினாலே நடத்துவாராக. நியாயாதிபதி புஸ்தகம் 1 அதிகாரம் 14-15 வார்த்தை வாசிப்போமாக. அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவனை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்த ஆண்டு சொன்ன காரியம் இருப்பாங்க. காலேப் மகள் என்னன்னா அக்சால் தன்னுடைய திருமணத்துக்கு இணைந்து கணவனோடு போகும்போது கடவுட்டு இறங்குறான். என்னம்மா இறங்கிட்டு கேட்கும் போது, எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்துறையா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சி இடத்தை தரவேன்னு சொல்லும் பொழுது, இல்லை உனக்கு கொடுக்குற பங்கை கொடுத்து விட்ட, இன்னொரு மகள் இருக்கிற அவ கொடுக்கணும் அப்படி சொல்லல. ஐயோ என் மகள் கேட்டாலே அவள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவர் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சி இடத்தை கொடுத்து திருப்தியோடு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்த உங்களுக்கு திருப்தியாக அனுப்புவதற்கு தான் வந்திருக்கிறான். ஒரு குறைவை நிறைவாக்குறதுக்கு நடக்கிறான். எதிர்பார்த்து கொண்ட காரியம் நிறைவேற்றவராக இருக்கிறார். அந்த உலக மனுஷனுக்கே அப்படி இருக்கும்போது அவர் உன்னை பெற்ற ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உன் குடும்பத்துக்குரிய அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
விண்ண காரியம் நினைத்துக்கொண்டு நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே, அந்த தேவன் மத்தியில் இருக்கிறபடினாலே, பெரிய காரியங்கள் நடப்பித்து நம்ம வாழ்க்கையை செயல்படுகிறவராக இருக்கிறபடினாலே, அதை விட மேல் செழிப்பான இடத்தை கொடுத்தார். செழிப்பான காரியங்கள வறட்சி எல்லாம் மாறி போனது செழிப்புள்ளதாய் மாற்றுவதற்கு அவர் இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலே வறண்ட போல் வாழ்க்கை இருக்கிறீங்களா? செழிப்பட்ட நிலை இருக்கிறீங்களா? என்ன செய்யணும் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தர் உனக்குள்ள வாழ்ந்து கொண்டு நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் நடத்துவாராக. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வார்த்தை வாசிப்போமாக. உம்முடைய வாக்குத்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நான் பெரிய காரியங்களை எல்லாம் அரியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் பெரியவர்கள் விளங்குகிறது. நாங்கள் காதினால் கேட்ட சகல காரியங்களையும் தேவருக்கு நிகரானவர் எலை உம்மை தவிர வேறு தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டவராக இருந்தார்கள். தாவீது வாழ்க்கையில எப்பொழுதும் கேட்கிற காரியங்களை பெற்று விட்டேன்னு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தரிடத்தை ஒன்றை நான் கேட்டு அதையே நான் ஆடுவேன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் அவன் ஆணுக்கள ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை செழிப்படை செய்தான். அவன் சிந்தை என்னவென்று சொல்லும் பொழுது, நான் கேதுரு மலத்தில் வாசம் பண்ணிக்கிறேன், நீரோ கூடாரத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த சிந்தை தேவன் பக்கமா திரும்புவதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண அவனை என்ன பண்ண உயர்த்தி வைத்து வைத்தான். ஏன்னா உம்முடைய வாக்கு தத்தங்கள் உங்க சித்தத்தின்படி இந்த அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர்கள். ஆகையால் தேவனாய் கர்த்தர் நீர் பெரியவர் என்று விளக்குகிறது. நாங்கள் எங்கள் காதலால் கேட்ட சகல காரியங்கள் தேவரீர் நிகரான சொல்லி கர்த்தர் நடத்துகிறார் பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். அப்படி சொல்ல அவர் சொல்லி அவர் வசதிக்கு ஆசிரியப்பட்ட சொல்லியும் செய்யாமல் வசதிக்கு நிறைவேற்றாமல் திரும்பக்கூடாது. யாரும் மக்களுக்கு நம்பவில்லை, இசையை குற்றவாளிகளை அவர் தேவன் கண்ணாக அவரோடு இருக்கிறார். ராஜாவும் எதிரும் அவர்கள் விதிகளை கலந்து கொள்ளவராயிருந்தார். அந்த நம்பிக்கையை வாழ்க்கை போகல இருந்து நடத்தினால் என்று பார்க்கிறோம். அந்த ஆய்வு செய்து நடத்தின மாதாந்தமாக இருக்கிறதுனாலே கர்த்தர் பிரியமாக செய்வாராக. சங்கீதம் 21:2 வாசிப்போமாக. சங்கீதம் இல்லமா சங்கீதம் அவருடைய மனதை பற்றி அவனுக்கு தந்தது அவருடைய முதல்களின் விண்ணப்பத்தை தன்னாதிருக்கி தன் ஆசீர்வாதங்களோடு அவனுக்கு எதிர்கொண்டு சிரசில் பொறுப்பிடம் தள்ளி
எப்பொழுதும் போதும் எங்கே சென்றாலும் அழைத்து செல்ல வேண்டும். வேலை செஞ்சாலும் எங்கே சென்றாலும் அழைத்து வாழ மாட்டார். எங்கள் ஊரில் பழைய காரணம் நாளைக்கு பழையெல்லாம் நீங்களோடு உண்டாக ஆடுவார் இருக்கும். நீங்கள் வந்தாலும் எங்கள் சிந்தனைகள் நிறைவேற்றுவதற்கு நீ வராமல் ஒரு நாள் நடக்காது. அப்படி சொல்லி கற்போடு கேட்கும் போது கருத்து செய்து பழையாய் பார்க்கிறோம். முன்னே சென்று கொள்ளாளி செம்மையாக்குறான். சத்துரு பல தடைகளை கொண்டு வருவான். அதுக்குதான் ஆண்டவர் முன்வைத்து அவர் அழைத்து சொல்ல வேண்டும். நீ வர வேண்டும், இந்த காரியங்களை நீ பேச வேண்டும், இதை நடத்த முடியாது, நீதான் செய்யணும் ஆண்டவரே, நீதான் அதிகார கைக்கு தயவு கிடைக்க செய்யணும், நீ இல்லாமல் ஒரு காரியம் நடக்கணும் கொள்ளக்கும் போது கர்த்தர் நடத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை வாசிப்போமாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவின் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்து கொண்டு காரியங்கள், உங்க பிள்ளைக்கு கொடுத்த காரியம் எதிர்பார்த்து கொண்டு காரியங்கள், உங்களுக்கு குடும்பத்தோடு எதிர்பார்த்த காரியங்கள், இந்த குடும்பத்தை இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்ட காரியம் என்ன நோக்கத்தில் கடந்து வந்து நோக்கத்தை அறிந்து கொண்டவராக இருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வார்த்தை பொய் அல்ல, வார்த்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வார்த்தையால் வந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணிக்கின்றே நமக்குள் அருவரும் காரியம் செய்வதற்கு நம்ம தெரிந்து கொண்டிருந்தார். அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம நடக்கிற தேவனாக இருக்கிறான். நம் வாழ்க்கையை அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறான். உபாகம் 33:29 வார்த்தை வாசிப்போமாக. உபாகம் 33ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் சகாயம் செய்யும் கேடகும் உன் மகிழ்ந்து பட்டையும் அவரே. சத்துருக்களுக்கு உனக்கு இச்சகம் பேச அடங்குவார்கள், அவர்கள் மேடுகள் மிதிப்பாய் என்று சொன்னேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினான். மெய்யாகவே அங்கே மோசையோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றான்னு பார்க்கிறோம். பல தடைகள் வந்தது. அந்த முழுவதுக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவன் வாழ்க்கை தெளிவுண்டாக்கும்படி கர்த்தர் செய்தார். விரும்பத்தக்க காரியங்கள் நடப்பித்தார் என்று சொன்னார். நீ ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பான யார்? நீ சகாயசி கேடகும் உன் மகிமைப்படுத்த பட்டையும் அவரே. அவர் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டு அவர் வாக்கு பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர் வாக்கு பண்ணவர் உண்மையிலவராய் இருந்தபடினாலே அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமான நடந்தது, தடை உடைக்கப்பட்டது. அற்பு செய்கிறவராக இருந்து நடத்தி வந்த தேவன் மாறாதவராக இருக்கிறபடினாலே எல்லாவற்றுக்கும் எல்லாமே நடத்துகிற கர்த்தராகிறார். நம்ம நினைவெல்லாம் அறிந்த கர்த்தர், நம்ம சிந்தை அறிந்தவர். அவரை போல நல்ல தெய்வம் யாருமே கிடையாது. அவர் வாழ்க்கையை எல்லாவற்றையும் நேர்த்தி செய்கிறார். முடியாத முடிவிக்கிற தேவன், தெரியாத தெரிவிக்கிற தேவன், நமக்குள் உலாவிக்கொண்டு அற்பு செய்கிறவராக இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டா, எந்த சூழ்நிலை அவமானப்படுத்த மாட்டா. எனக்கு உண்டான ஆசுவத்தை கொடுக்க சித்தமானவராகிறார். எனக்கு என்ன தேவைன்னு முன்கூட்டி அறிந்த கர்த்தராக இருக்கிறார். என்னென்ன செய்வோன்னு சொல்லி அங்கே பட்டியல் போட்டு முன்கூட்டி வைத்த கர்த்தரை நாம் கேட்கும் பொழுது கர்த்தரை பெற்றுக்கொள்ள கத்தக தேவனாக இருக்கிறதை பார்க்கணும்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பருவத்துக்கு நிலை பெறிந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமலும் உன்மேல் மனதுரு கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உன்மேல் கடைசி வரைக்கும் மனதுரு கர்த்தர் அவர் தான். ஆனால் நான் கர்த்தர் அற்பு செய்கிறவராய் மன உருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறான். அங்கே மலை பிரசதை பார்க்கும் போது ஜனங்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு நாள் காத்திருக்காங்களே, அவர்கள் பட்டினியா போக விரும்பட்டுன்னு சொல்லி மன உருக்கொள்வலாக இருந்தார்கள். அவருக்கு ஏதாவது கொடுக்க சொல்லாங்களே,
ஆனால் சீசர்களே சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். 200 பணமில்லாத ஒரு காரியம் நடக்காதே, என்ன செய்யணும் சொன்னாக்கிறேன். 5 அப்போ 2 மணி கொண்டு 5000 யோசித்து மீதியான தொகை 12 கோடி நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. மன உருக்கம் உள்ளவர்கள் என்னை தேடி வந்து என் வார்த்தை கேட்க வந்திருக்காங்களே, வெறுமை அரும்ப மாட்டேன். அவர் திருப்தியாக வார்த்தையாக அப்பத்தை கொடுத்து அவர் திருப்தியாக அனுப்புவேன்னு சொல்லி கத்தரை வாக்கு பண்ண கத்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இனி நடத்த போகிறபடினாலே நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை எனக்கு செய்வர் கத்தர். என்னை தேடி அவர் தேடி வந்து நான் வாழ்க்கையை ஒரு நாடு தேடி வந்து என்னை ஆஸ்வதிக்கிறவரா, ஒரு தகப்பனை போல தாயை போல எனக்கு உற்றாருவன் அவர்தான் எனக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கடந்து போகும்போது நிச்சயம் ஆஸ்வதிப்பாராக. சங்கீதம் 125 1-2 வார்த்தை வாசிப்போமாக. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஜனங்களை சுற்றி இருக்கிறார். அடுத்த வசனம், நீதிமான்கள் அநியாயத்திற்கும் தங்கள் ஆகாமத்தின் கொடுமையின் நீதியினுடைய சுதந்திரமாக நிலைப்போதும் இல்லை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவத்தில் இருக்கிறபடினாலே மழை என்ன சொல்கிறது, கர்த்தர் நம்புகிற ஒரு நாளும் அசையாமல் நிலைத்திருக்க சீயோன் பருவத்தை இருப்பார்களாம். அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையுடையவராய் காணப்படும்படியாக அங்கே இஸ்ரவேல் நாட்டில் பார்க்கும்போது அங்கே குன்றுகள் அங்கே இருக்குமா, அந்த குன்றுகள் எல்லாம் அப்படியே இருக்கும்போது அதுக்கு அது இஸ்ரவேல் வட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா இருக்கும். அதே போல நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்பினோர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்பினோர் சீயோன் பருவத்தை வாசம் அறிஞ்சல அவர்களே குன்றுகளைப் போல் இருப்பார்கள். அது பாதுகாக்கூடியவராக இருக்கிறார்கள். உன்னை சுற்றி தேவன் எப்பொழுதும் உலாவிக்கொண்டு குன்றுகளைப் போல இருந்து நடத்தி வந்து உங்களை தற்காக்கிறக்கு ஏற்றராக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆசிரித்து பெரிய மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தராக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆளுகை செய்வார்கள். நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10 - 21 வரைக்கும் வாசிப்போமாக. ஒரு செவி சாய்த்து நானுடைய வார்த்தை கேள், இதயத்தில் வை, உள்ளத்தில் காத்து, நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தை யதார்த்தத்தை தெரியப்படுத்துங்க. சத்திய வார்த்தை மறுபடி சொல்வதுபடிக்கு ஆலோசனையும் நாணத்தையும் பற்றி முக்கியமானதை எழுதவில்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானவைகளா இருக்கிறது. அது தேடி வாசிக்கிறது தான் அது அனுபவம் தெரியும். அது தேடி வாசித்து அது நடத்துகிறதா. அதான் கர்த்தரை புஸ்தகத்தை தேடி வாசிங்க. அது ஜோடிராதபடி இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறவனால, ஏன்னா தேவன் மாறாதவராக இருக்கிறார். நம்மை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வீட்டை நோக்க வைத்த கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட தேவனை செவி சாய்த்து ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயாக, அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்பாக, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்பிக்கை வைப்பாயாக என்று சொல்லி அந்த திருவுளம் பட்டிருக்கிறான். அந்த திருவுளம் பட்டதை நம்மளும் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆளுகை செய்து பெருக செய்வாராக. நீ விரும்பினதை என்னிடத்தை கேள் என்று சொன்னார். நீ விரும்புறது என்னவோ இந்த மாத்திரை வயசு சொல்லி ஜெபணுங்க. ஒருவேளை எழுத்துபடி எழுதி கைவச்சு ஜெபணுங்க. நிச்சயமாக உன் விரும்புகிற கார் நிறைவேற்றி உனக்கு தடையை உயர்த்தி அற்பு செய்வாராக. எல்லா தடைபடுவோமாக.
கடந்த நாளெல்லாம் கண்மணி போலே காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளுக்குள் பிரவேசிக்க பலன் தந்தவர் நீர் அல்லவோ. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளுக்குள் பிரவேசிக்க பலன் தந்தவர் நீர் அல்லவோ. பலத்தினால் இல்லையே இருமையால் இல்லையே, பலத்தினால் இல்லையே இருமையால் இல்லையே, கிருபையினாலே இந்த புதிய நாளுக்குள்ளே வந்துவிட்டோ நான் கண்டு கொண்டோ. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளுக்குள் பிரவேசிக்க பலன் தந்தவர் நீர் அல்லவோ. வாக்குகள் தந்தீரே நன்றி நன்றியாம், என்னை வாழவும் வைத்தீரே நன்றி நன்றியாம். வாக்குகள் தந்தீரே நன்றி நன்றியாம், என்னை வாழவும் வைத்தீரே நன்றி நன்றியாம். சின்னவன் என்னை நினைத்தீரே நன்றி நன்றியா, என் எல்லையை பெருக செய்தீரே நன்றி நன்றியா. சின்னவன் என்னை நினைத்தீரே நன்றி நன்றியா, என் எல்லையை பெருக செய்தீரே நன்றி நன்றியா. நன்றி நன்றியா, இந்த நாளை காண செய்ததா நன்றி நன்றியா, நாளை காண செய்ததா. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளுக்குள் பிரவேசிக்க கலன் தந்தவர் நீர் அல்லவோ. தேவைகள் சந்தித்தே நன்றி நன்றியாம், சூழ்நிலை மாற்றினே நன்றி நன்றியாம். என் தேவைகள் சந்தித்தே நன்றி நன்றியாம், சூழ்நிலை மாற்றினே நன்றி நன்றியாம். என் தலையை நிமிர செய்தீரே நன்றி நன்றியா, என் நிறைவா என்னை நடத்தினீரே நன்றி நன்றியா. என் தலையை நிமிர செய்தீரே நன்றி நன்றியா, நிறைவா என்னை நடத்தினீரே நன்றி நன்றியா. நன்றி நன்றியா, இந்த நாளை காண செய்ததா நன்றி நன்றியா, இந்த நாளை காண செய்ததா. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளிலே தந்தவரே ஊழியம் தந்தீரே நன்றி நன்றியா. நல்ல குடும்பத்தை தந்தீரே நன்றி நன்றியா, ஊழியம் தந்தீரே நல்ல குடும்பத்தை தந்தீரே நன்றி நன்றியா. மகிமால் என்னை நிரப்பினீரே நன்றி நன்றியா. உன்னத அனுபவம் தந்தீரே நன்றி நன்றியா. மகிமால் என்னை நிரப்பினீரே நன்றி நன்றியா. உன்னத அனுபவம் தந்தீரே நன்றி நன்றியா. நன்றி நன்றியா, இந்த நாளை காண செய்ததா நன்றி நன்றியா, இந்த நாளை காண செய்ததா. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தவர் நீர் அல்லவோ, புதிய நாளுக்குள் பிரவேசிக்க பலன் தந்தவர் நீர் அல்லவோ. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தவர் நீர் அல்லவோ, நாளுக்குள் பிரவேசிக்க பலன் தந்தவர் நீர் அல்லவோ. நீ விரும்பினது என்று கேள் என்று கர்த்தர் சொன்னான். நீ விரும்புகிற என்ன காரியமோ அல்லத்திட்ட தேவன் அல்ல, அது நிறைவேற்றி பிடிக்கிறதுக்காகவே இந்த பூமியில கடந்து வந்தான். உன் மனப்படி தருகிற தேவன் உன் ஆலோசனை நிறைவேற்ற கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடினாலே விசுவாச நம்பிக்கையோடு கடந்து செல்லும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைவணங்குவோம். பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு ஆசீர்வாதம். இந்த காலை வேலை பொன்முகத்தை தரிசிக்க ஜெபிக்க பாட ஆராதிக்க கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தை சுதந்திரி கொடுத்த ஆசீர்வாதம். இந்த வார்த்தை ஒவ்வொரு வேலும் நிறைவேற்றி அவர் விரும்பின எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறாராக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். முற்புத ஆட்களுக்கு செய்த நன்மைகள் ஒரு காரியம் தவறி போகாத எல்லாம் நிறைவேறிய போல
உங்கள் பிள்ளைகளை கேட்ட அந்த வார்த்தையின்படி அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்க கால் சோத்திரம். தொடர்ந்து ஆசிரியும் நடக்கத்தோடு அழைத்து வந்த நோக்கத்தை நிறுத்து கால் சோத்திரம். தொடர்ந்து ஆசிரிக்கிற வேண்டும் சந்திக்க கல்வார்த்தம் முடி பரிசுத்தப்பட்டு காத்திலும் வேண்டுமாக பிள்ளைகளை பரிசுத்தானை கலந்து கொண்டு திருமசையை கலந்து கொண்டு ஞானஸ்தர பிள்ளைகள் ஆயத்தமாக கொண்டு சேர உதவி செய்யும். ஆராதனைக்கு இரவும் சரி எல்லா தடைகளையும் வானமுள்ள பொல்லாதாவின் கிரிகளையும் நசரான இயேசு நாமத்திலே பாளையத்துக்கு புறம்பாக கட்ட அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டம் தொடக்கம் முடிச்சதாவினை ஆளுக்கு ஒப்பிடுகிறோம். நடத்தும் உருவாங்க காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை ஜெபிச்சு தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முள்ளுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல ஒரு மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்னோனிய ஐக்கியம் வழிநடத்தும் பாதுகாப்பும் வந்திருக்கிற ஒவ்வொருடும் தடைப்பட்ட மக்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நடக்கிற சபை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையோடும் பகுதியோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகால கனப்படுத்துவானாக. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதேவன் அடையாளம் கொடுப்பாராக. ஆமென்.